அம்மனுமே வாக்கு கொடுத்துட்டாங்க, கோலாகலமா பண்டிகையை கொண்டாடுங்க, பத்திரமாவும் பாதுகாப்பாவும் நான் உங்களை பாசமா பாத்துக்கிறேன்ற மாதிரி. ஏனுங்க மக்களே, எனக்கு தெரிஞ்சு காலங்காலமா இத்தனை நூற்றாண்டா இவ்வளவு வருஷமா பூச்சாட்டுதல் அப்படின்றது இந்த ஒரு வழிமுறையில தான் நடக்குது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையான உன்னதமான விஷயமா இருக்குங்க. நீங்களே பாருங்களேன், நம்ம செல்லியாண்டியம்மன் கோயிலிருந்து நம்ம பட்டத்தரசியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா ஊர்ல இருக்க எல்லா அம்மனும் பாதுகாப்பா இருக்க மாரியம்மன்ல இருந்து எல்லா அம்மனையும் சாமியே வந்து மற்ற ஊர் சாமிகளை வந்து அழைக்கிற மாதிரியான ஒரு அழைப்பை கொடுத்து நடைபெற்று கீழ்கண்ட தெய்வங்களுக்கு அழைப்பு விடுதல். விநாயகருக்கு ஒரு பூ, பட்டத்தரசி அம்மனுக்கு ஒரு பூ, மாரியம்மனுக்கு ஒரு பூ, சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு பூ, தேகித்தரு மாரியம்மனுக்கு ஒரு பூ, காமாட்சி அம்மனுக்கு ஒரு பூ, ஓங்காரி அம்மனுக்கு ஒரு பூ, குமராவளம் காளியம்மனுக்கு ஒரு பூ, பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு பூ, கருமாரி அம்மனுக்கு ஒரு பூ, பரணாசி அம்மனுக்கு ஒரு பூ, போராளப்பூர் எல்லா இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க மக்களே, இந்த மாதிரியான ஒரு வழிமுறை வந்து காலங்காலமா தொன்று தொன்று நம்ம முன்னோர்கள் வழியில இப்போ வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே முறையில